தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த புண்ணிய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 2:27 துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், பவுலினுடைய உத்தம உடன் ஊழியனாகிய தீத்து சரீரத்தில் வியாதிப்பட்டு விட்டார். மரணத்திற்கு நேராக சென்றார். ஆனால் எல்லாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், பவுலினுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தீத்துவுக்கு பூரண சுகம் கொடுத்தாராம். பவுல் சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். முதலாவது அவருக்கு ஏற்கனவே ஒரு துக்கம் இருக்கிறது. அதற்கு காரணம் தீத்துவின் வியாதி. ஆனால் அந்த துக்கம் மரணமாய் மாறி துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் இறங்கினாராம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வியாதியின் பிடியில துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அந்த துக்கம் இனி அதிகரிப்பது இல்லை. அந்த துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். அந்த வியாதி உங்களிலிருந்து பூரணமாய் விலகி போகும். கர்த்தர் உங்களை பூரண சுகத்தினாலே ஆசீர்வதிப்பார். துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.